இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே ஆண்டவரே, நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது இறைவனுக்கு முதலிடம் கொடுத்து அவரை நீர் அனுபவித்து அந்த அனுபவத்தின் வழியாக மக்களுக்கு பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து இறைவன் வல்லமையானவர் என்பதை உம்முடைய வாழ்க்கையின் மூலமாக வெளிப்படுத்தினீர். உம்முடைய வாழ்க்கைக்காகவும் நீர் செய்த அற்புதங்களுக்காகவும் நீர் கற்றுக் கொடுத்த எல்லா நல்ல செயல்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை தெல்லம் தெளிவாக விளக்குகிறது. நாம் இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உலகை சார்ந்த வாழ்க்கை வாழ்ந்தோம் என்றால் முற்றிலும் வீணாக இருக்கின்றோம் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்கி கூறுகிறது. இரண்டாம் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், கிறிஸ்துவோடு இணைந்து நாம் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது மேலுலகத்தை சார்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்றும் அந்த மேலுலகத்தை சார்ந்த வாழ்க்கை கிறிஸ்துவை பின்பற்றுவதில் இருக்கிறது என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்கி கூறுகிறது. மேலும் இவ்வாறு நாம் வாசிக்கின்றோம், ஒருவரோடு ஒருவர் பொய் பேசாதீர்கள், ஏனெனில் நீங்கள் பழைய மனித இயல்பையும் அதற்குரிய செயல்களையும் களைந்துவிட்டு புதிய மனித இயல்பை அணிந்திருக்கிறீர்கள், அது கிறிஸ்துவின் வாழ்க்கை என்பதை தெளிவுபடுத்துகிறது. நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், செல்வன் எவ்வாறு இறைவனை இழந்து போகிறான் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெல்லம் தெளிவாக விளக்கி ஒரு ஊமையின் வழியாக கூறுகிறார். ஆண்டவர் இயேசு செல்வத்தை பின்பற்றுகிற நபர்கள் எவ்வாறு வாழ்க்கை இழந்து விடுவார்கள் என்பதை பற்றி இந்த வார்த்தைகளின் வழியாக வெளிப்படுத்துகின்றார். கடவுள் அவனிடம், அறிவியலியே, இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும், அப்போது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவை ஆகும் என்று கேட்டார். கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே. நாம் கடவுளிடத்திலே செல்வத்தை சேர்க்கிற மக்களாக இருக்க வேண்டும். இயேசுவை பின்பற்றி நாம் இறையாட்சியின் மதிப்பீடுகளை உணர்ந்து நல்வாழ்க்கை வாழும் பொழுது விண்ணகத்தில் நாம் செல்வத்தை சேர்க்கிறோம் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விளக்குகின்றார். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.